இன்று முஸ்லிம்களில் உறவுகளுக்கு மத்தியில் பிளவுகளுடன் வாழ்பவர்களை அதிகமானோரை பார்க்கின்றோம். அற்பமான விஷயங்களுக்காக ஆண்டு கணக்கில் பேசாமல் இருக்கும் முஸ்லிம்களையும் காண்கின்றோம். இப்படிப்பட்டவர்களிடம் போய் நீங்கள் உங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழக்கூடாதா என்று நாம் சொன்னால், அடப்போங்க, அவன் வீட்டிலேயா எனக்கு சாப்பாடு என்று சாதாரணமாக உறவுகளை உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் தன் சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று. அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டு இவரும் முகம் திருப்பிக் கொள்வர். இவ்விதம் செய்யலாகாது. இவர்களில் இருவரில் சலாமை முதலில் சொல்பவரே சிறந்தவர் ஆவார். மேலும் நபி அவர்கள் இவ்வாறு கூறினார், கல்யாண வீட்டில் எனக்கு பந்தியில் எலும்பைத்தான் போட்டான் என்ற உப்பு சப்பில்லாத விஷயத்திற்காக ஆண்டு கணக்கில் பேசாமல் உறவினர்களை உதாசீனம் செய்பவர்கள் சிந்திக்க வேண்டும். உறவை சேர்த்து வாழ்வது என்றால் என்ன? நம்மோடு யார் கொஞ்சி குழாவுகிறார்களோ அவர்களோடு உறவாக இருப்பதா? இல்லை. உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் போதுமென்று சொல்லாத விஷயங்கள் 2 தான். 1 செல்வம், 2 ஆயுள். கோடிக்கணக்கான செல்வத்தை சேர்த்து வைத்துள்ளவனிடம் இன்னொரு கோடியை காட்டி இது வேண்டுமா என்றால் ஆமாம் என்றுதான் பதில் சொல்வான். அதுபோல 100 வயசு குடுகுடுக்கிறவனிடம் அவன் உயிர் பிரியும் நேரத்தில் உனக்கு இறுதி ஆசை என்ன என்று கேட்டால் இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தால் நன்றாயிருக்குமே என்பான். நாம் விரும்பும் செல்வமும் ஆயுளும் அதிகமாக வேண்டுமெனில் இதோ நபி அவர்களின் வாக்கு. தம் வாழ்வாதாரம், அதாவது ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் உறவை பேணி வாழட்டும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, சொர்க்கத்தில் என்னை சேர்ப்பிக்கக்கூடிய நற்செயலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என வினவ, அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதே, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை வழங்கு, உறவினரை சேர்த்து வாழ்வீராக என்று கூறினார்கள். நாம் இந்த உலகில் பல்வேறு பாவங்களை செய்கின்றோம். நாம் செய்யும் பாவங்களுக்காக இறைவன் உடனுக்குடன் தண்டிக்க நினைத்தால் நாம் யாருமே தப்ப முடியாது. நாம் செய்யும் பாவங்களுக்கான தண்டனையை மறுமை வரை தள்ளி வைத்துள்ளான். இருப்பினும் நபி அவர்கள் கூறினார்கள், மறுமையில் தண்டனை கிடைப்பதற்கு முன் இம்மையிலும் துரிதமாக தண்டனை அளிப்பதற்கு ஏற்ற பாவங்கள் அநியாயமும் உறவை முறிப்பதும் தான். சொர்க்கத்தின் திறவுகோல் உறவு. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொர்க்கமே இலக்கு. அந்த சொர்க்கத்தை அடைய பழுதடைந்திருக்கும் நமது உறவு பாலத்தை இன்றே புதுப்பிப்போம். உறவுகளை பேணி வாழ்வோம். இறையருள் பெறுவோம்.